நம்ம இருதயம் நொறுங்குண்டு காயப்பட்ட போது நம்முடைய காயத்தை கட்டி நம்ம ஆறுதல் படுத்தினார் இல்லை, நம்மை சுகமாக்கினார் இல்லை. அப்போ இன்றைக்கு காசு நோயினால பாதிக்கப்பட்டு எத்தனை குழந்தைகளை வைத்து கொண்டு தாய் தகப்பன்மார் கண்ணீரோடு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இருக்கலாம், உங்க ஊர்ல உங்க தெருவில் உங்களுக்கு பழகணும் கூட அப்படி பாதிக்கப்பட்டு இருக்கலாம். அவங்க கண் முன்னால நிறுத்துங்க. நமக்கு தெரியாதவங்களா இருந்தா கூட நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் கஷ்டப்படுறாங்க. இந்த காசு நோயினாலே தாக்கப்பட்டு பொருளாத வியாதி, அது பிசாசு கொண்டு வருகிற வியாதி, அதனுடைய சரீர உறுப்பை நுரையீரலை தாக்கி அவங்களை கொன்று கொண்டு இருக்கிறது. அந்த ஆவி விலகி போயிட்டு அவங்க சுகமாயிருவாங்க. நான் இதை ஊழியத்துல பார்த்திருக்கிறேன். அந்த நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜெபிக்கும் போது ஆவி வெளியேறி போன உடனே அவங்க சுகமாயிடுறாங்க. அப்ப நம்ம ஜெபிச்சா அவங்களுக்கு விடுதலை உண்டாகும். காசு நோயினாலே பாதிக்கப்பட்டு நம் தேசத்துல கஷ்டப்படுகிற லட்சக்கணக்கான மக்களுக்காக ஆண்டவரே அவங்களை குணமாக்கும்னு நம்ம ஜெபிக்கலாமா? அவங்களுக்காகவும் இயேசு சிலுவை சுமந்தார் இல்லை, அந்த நோயை கூட அவர் சிலுவையில சுமந்தார் இல்லை, அவங்களை குணமாக்குறதற்கும் அவருடைய தழும்புகளை கையில ஏற்றுக்கொண்டார் இல்லை. நம்மை தொட்டு குணமாக்கின ஆண்டவர் அவங்களை குணமாக்கணும் இல்லை. நம்ம ஜெபிக்கலாம். அப்படியே உடைய வலதுகரம் உயர்த்தி இந்தியா முழுவதும் இந்த காச நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிற மக்கள் குழந்தைகள் சுகமாகணும். நீங்க அவங்களை குணமாக்கணும், இந்த காயத்தை கட்டணும், அவங்களுக்கு இறங்கணும்னு நம்ம கருத்தாய் ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக உம்முடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரை குணமாக்கும், காயத்தை கட்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த பொல்லாத காசு நோயினால் பாதிக்கப்பட்டு மரண போராட்டத்தில் இருக்கிற குழந்தைகளை நினைத்து ஜெபிக்கிறோம். குழந்தைகளை வைத்துக் கொண்டு கண்ணீர் வடிக்கிற தாய் தகப்பனை நினைத்து ஜெபிக்கிறோம். வயதான காலத்தில் இந்த காச நோயினால் தாக்கப்பட்டு இரும்பி மரித்து கொண்டிருக்கிற எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் தாய் தகப்பன்மாரை நினைத்து ஜெபிக்கிறோம். பொல்லாத இந்த கொள்ள நோய் மறைந்து போகணுமே, இந்த நோயை கொண்டு வருகிற பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகணுமே, அவர்கள் மேலமுடைய தள்ளும்புள்ள கரத்தை நீங்க வைக்கணுமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் சுகம் அடையட்டும். இயேசுவே, என் குழந்தைக்கு சுகம் தாங்க. இயேசுவே, இந்த காசு நோயில் இந்த விடுதலை தாங்க. யார் யார் உங்களுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் மேல உங்களுடைய தள்ளும்புள்ள கரத்தை வையுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் அடையட்டும். எங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் இப்படி நோயினால் கஷ்டப்படுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்களையும் உங்களுடைய கரத்தினாலே தொடுங்க, நோயை குணமாக்குங்க, காயங்களை கட்டுங்க, அற்புத மாற்றமுடைய சரீரத்தில் உண்டாகட்டும். ஆண்டவர், எங்கள் ஜெபத்தை கேட்டீங்கப்பா, சுகம் கொடுத்துட்டீங்க. அற்புத மாற்றத்தை நாங்கள் காணப்போகிறோம். அற்புதமான செய்திகளை நாங்கள் கேள்விப்பட போகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.